இந்த மாதிரி திருமணங்களுக்குலாம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 12ஆம் இடத்துல இருக்குது, 6ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்ற மறைவு ஸ்தானங்களில் இருந்து, அது ராகு கேதுவோட தொடர்பில் இருந்து வக்ரகதியில் இருந்து விளிம்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குறைந்த பாகை அதிக பாகைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குறைந்த பாகை அதிக பாகையில் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்குலாம் ஒரு முறையற்ற திருமணம். அதாவது எனக்கு வயசு கம்மியான பையனாக இருக்கான், எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? பட் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் அந்த பையனுக்கு சீனியராக இருந்தேன். பட் அப்போ இருந்தே பேசணும். திடீர்னு இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம். நல்லா கனெக்டடு இதெல்லாம் போகுது. எங்களுக்குள்ள ஒத்து வருமா அப்படின்ற நிலை. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் பொருத்தம் பார்க்க முடியுமா? எல்லாமே பர்ஃபெக்டாக பார்க்க முடியாது. ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் சமூகத்துக்கு மாறான சில விஷயங்களாக இருக்கக்கூடியது. அவங்க ஜாதகத்தில் அப்படி தான் நடக்கும் விதி இருக்கும். இதை மாற்ற முடியுமா? இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் சில பேர் அவேர்னஸாக புரிஞ்சுக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்காத பட்சத்தில் இது பிரச்சனையாக மாறும். இப்போ நான் நிறைய பேர் என்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் இது மாதிரி ஜாதகங்கள் வந்திருக்கு. நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதை சொல்லி காட்டுறதுக்கோ ஒரு கருத்து வேறுபாடு வராத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அதை கொண்டு வரதுக்கான சூழ்நிலை உருவாக்குனாங்கன்னா பிரச்சனை வந்துடும். பிரிவினை வர்றதுங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளால் அதை கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டா போதுமானது.